Hello guys, welcome back to Photography Tamizha YouTube channel. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா ஐபோன் வச்சிருக்கவங்க எல்லாரும் Instagram Reelsல ஒரு குறிப்பிட்ட ஒரு கலர் கரெக்ஷனை போட்டு ரீல்ஸ் எடுக்கறாங்க. சோ அந்த மாதிரி ஒரு சூப்பரான கலர் கரெக்ஷன் இருக்கிற ரீல்ஸை நம்ம எப்படி எடுக்கிறது எடிட் பண்றத பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போலாம் வாங்க. இந்த ஐபோன் வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க யூஸ் பண்ணுற ஒரு ஃபில்டர் இருக்குது. அந்த ஃபில்டர் வந்து விவிட் கலர் அப்படின்னு சொல்லுவாங்க. கரெக்டாக எனக்கு தெரியல, ஆனால் அது ஒரு ஃபில்டர் அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ரெண்டு விஷயம் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, நம்ம கேமராவில் எடுக்கிறோம் இல்லை தனியாக ஃபோனில் எடுத்து எடிட் பண்ணி ரீல்ஸ் அப்லோட் பண்ணுறோம்னா அதில் எப்படி இந்த ஐஃபோனோட ஃபில்டர் வந்து யூஸ் பண்ணுறது அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். ரெண்டாவது வந்து நீங்கள் ஃபோனை வச்சு ஜஸ்ட் இன்ஸ்டாகிராமில் போகிறீங்க, ரீல்ஸை கிளிக் பண்ணுறீங்க, இப்படி வீடியோ எடுக்கிறீங்க அப்படின்னா ரெண்டாவது மெத்தட் எப்படி வந்து நம்ம வந்து வீடியோ எடுக்கிறது, ரீல்ஸில் ஃபில்டர் போட்டு எடுக்கிறது எப்படின்னு ரெண்டாவது பார்க்க போகிறோம். இந்த ஃபில்டரை வந்து நம்ம யூஸ் பண்ணி ஒரு வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிற ஆப் என்னென்னு பார்த்தீங்கன்னா VN ஆப். இந்த VN ஆப்பில் சூப்பரான 2-3 வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அது மட்டும் இல்லாமல் லைட்ரூமோட ப்ரீசெட்ஸை VN ஆப்பில் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ அது எப்படின்னு அந்த வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து VN ஆப்பில் வந்து எப்படி நம்ம ஐஃபோன் ஃபில்டர் யூஸ் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ காய்ஸ், டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க் கிளிக் பண்ணி டவுன்லோட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃபில்டர் கிடைக்கும், ஐஃபோன் ஃபில்டர். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் இருக்கும். ஸோ வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம VN ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ VN ஆப்போட இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன், ஒரு கிளிப்பு ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த கிளிப் இருக்குது, இது என்ன பண்ண போகிறோன்னா ஃபஸ்ட்டு வந்து நான் திரும்ப வச்சுக்கிறேன். க்ரோப் அப்படின்னு கொடுத்துட்டு ஜஸ்ட் ரொட்டேட் கொடுத்துட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி ரொட்டேட் ஆயிரும். ஓகே, இப்போ அதுக்கப்புறம் வந்து நம்ம ஃபில்டர் வந்து ஆட் பண்ண போகிறோம். அது ஆட் பண்ணுறது எங்கன்னா இங்கே பாருங்கள், ஃபில்டர் அப்படின்னு இருக்குது அந்த இடத்துல. ஸோ ஃபில்டர் அப்படின்னு கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல நான் நிறைய கஸ்டம் ஃபில்டர்ஸ் வந்து போட்டு வச்சுருக்கேன். ஸோ இதில் இருக்க அந்த ப்ளஸ் பட்டனை வந்து கிளிக் பண்ணுங்கள். அந்த ப்ளஸ் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி நிறையா ஃபில்டர்ஸ் இருக்கும். ஸோ இங்கே இருக்கிற அந்த கீழே இருக்க ப்ளஸ் பட்டனை கொடுத்துட்டு ஃபைல் மேனேஜர் அப்படின்னு கொடுங்க. ஃபைல் மேனேஜர்னு கொடுத்தீங்கன்னா நம்மளோட ஃபோனுக்கு போகும். ஸோ இந்த மேலே இருக்க 3 புள்ளி கிளிக் பண்ணுறீங்க. கிளிக் பண்ணிட்டு இங்கே ஒரு ஃபைல் மேனேஜர் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி உள்ளே போங்க. ஸோ அந்த ஃபைல் மேனேஜர் கிளிக் பண்ணி உள்ளே போங்க. இது வந்து ஆப்பு. ஸோ இதுக்குள்ளே போனால் மட்டும்தான் நம்மளால் போட முடியும். டவுன்லோட் அப்படின்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணி ஐஃபோன் ஃபில்டர் அப்படின்னு செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா லோட் ஆகிட்டு ஒன் ஃபில்டர் இம்போர்ட்டர்னு வந்துடும். இந்த ஐஃபோன் ஃபில்டர் அப்படின்னு இருக்குது. ஸோ இப்போ வந்து கீழே வந்து நமக்கு எழுதி காட்டும். நான் ஐஃபோன் ஃபில்டர் அப்படின்னு எழுதி காட்டுறதை காட்டுறேன். இந்த இருக்குது பாருங்கள், டவுன்லோட் ஃபில்டர் அப்படின்னு. இதை கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம வீடியோ வந்து ஐஃபோன் ஃபில்டராக மாறிடும். இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான யூடியூப் சேனலை பற்றி தான் பார்க்க போகிறோம். பேர் என்ன பார்த்தீங்கன்னா மிஸ்டர் நோபி AR. இந்த சேனல் vlog, டெக்கு, அப்புறம் DIY ப்ராடக்ட்டில் எப்படி மேக் பண்ணுறது அப்படின்னு போட்டிருக்காங்க. கன்னியாகுமரி தமிழில் வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க. சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து உங்களுக்கு VN ஆப்பில் வந்து ஐஃபோன் ஃபில்டர் வந்து எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு தெரிஞ்சிருக்கும். ரெண்டாவது வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள் தான். ரீல்ஸ் எடுக்கும்போது எப்படி இந்த ஐஃபோன் ஃபில்டரை வந்து யூஸ் பண்ணுறது, எங்கே இந்த ஐஃபோன் ஃபில்டர் இருக்கும் அப்படின்னு வந்து பார்க்கலாம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இனி ஏதாவது வீடியோஸ் வேணால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ரொம்ப நன்றி அப்படின்னு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை பை, see you.